ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியல்ல இந்த அஞ்சலி செம்மையா அடி வாங்குறாங்க நம்ம இலக்கியாவோட அம்மா கிட்ட. ஏய் என்னடி வந்து இவ்வளோ பட்டும் கூட நீ திருந்த மாட்டியா? மறுபடியும் பழி வாங்குறேன், அவளை அடிக்கிறேன் இவளை அடிக்கிறேன்னு பேசுகிற. உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா? இவ்வளோ நடந்து நீ திருந்தாத இப்படி பேசுறன்னா நீ மனுஷியா இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இலக்கியாவோட அம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாசிலாமணி இழுத்துட்டு போயிட்டு உனக்கு வேறு வழியே இல்லை, ரூமில் அடைஞ்சிருக்கிற வழி தான் உனக்கு இனிமேல்ட்டு உனக்கு இங்கே தான் வெளியே விட்டால் தான் நீ இவ்வளவும் ஆட்டப்படுவேன், இனிமேல்ட்டு எப்படி போடுறேன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் ஈத்துன்னு போய் போட்டுறாங்க. நம்ம மாசிலாமணி கதவையும் பூட்டிக்கிறாங்க. இப்போ இந்த பைரவிக்கு சரியான கோபங்க. நம்ம கார்த்திகா உங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பைரவியோட சூழ்நிலை நிலைமை எப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா யாருமே அவங்கள மதிக்கல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததுக்காக இல்லை வெறுப்பை கொடுக்குறாங்க, என் மேலே யாருக்குமே பாசம் இல்லை அப்படின்ற மன அழுத்தம் பார்த்திங்கன்னா இந்த பைரவிக்கு வந்துடுது. என்னடா கார்த்திக் இப்படி பேசுகிற, நான் உன்னோட அம்மா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அம்மா எப்போவுமே பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க, உங்களை மாதிரி கெட்டது எதுவும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் கூடவே தான் இருந்தீங்க அஞ்சலி கூட, இவ்வளோ நாள் உங்களுக்கும் தெரியாதா? எல்லாம் நீங்களும் அவளுக்கு கொடுத்த இடம்தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்கா. தாய் குழந்தை பாசத்தை காட்டி காட்டி என்னை இப்படி ஏமாற்றி வச்சுட்டா. என் மனசு எப்படி துடிக்கும், எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பார்த்தோன்னா ரொம்ப வேதனையாக இருக்காங்க. இங்கே பார்த்து கார்த்திக், இதுக்கப்புறம் நீ கவலைவே படாத, உனக்கு நாங்கள்லாம் இருக்கோம், இதுக்கப்புறம் தான் நல்லதே நடக்க போகுது உனக்கு, நீ எதுக்கும் பயப்படாத, கவலைப்படாத, தைரியமாக இருற கார்த்தி, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம இலக்கியம் வந்து கார்த்திக் ஆறுதல் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவியா எல்லாருமே வெறுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக மாசிலாமணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, ஏன் அஞ்சலி வெளியே வாடி, உன்னால தான் என் பசங்க எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க, நீ மட்டும் ஒழுங்காக இருந்தேன்னா இப்போ எந்நேரம் என்ன நடந்திருக்கும். நீ சும்மாவே வேஷம் போட்டுட்டு உன்னை இலக்கியாவை வெளியே அனுப்பணும்னு வர சொன்னால் நீ நாடகம் ஆடிட்டு இந்த வீட்லேயே டேரா போட்டுலாம் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம பைரவியை பார்த்திங்கன்னா அஞ்சலியை பார்த்து நல்லாவே ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் என்ன பதிலடி? இந்த அஞ்சலி வந்து என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க, இலக்கியாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானை போட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ஒரு பக்கம் காலை வில்லறா. சரி வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்